கரெக்டா கையாளம் எலக்ட்ரிசிட்டி ஓடுதுல ஃபுல்லா கரண்ட் சுத்தி ஓடுது. அந்த கரண்ட் வீடை சுற்றி கரண்ட் தான் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக அந்த லைட் ஆஃப் பண்ணுறது கரெக்டாக கவனமாக சொல்லுவோம். நம்ம தப்பாக கையை கொடுத்துட்டோம்னா அது சாகிறது. அதே போல தான். ஆனால் நமக்கு தேவை கரெக்ட், நமக்கு தேவை லைட் தேவை, ஃபேன் தேவை, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தேவைப்படுது. அதே போல நம்முடைய வழக்கள், இந்த நம்மளுடைய நல்ல நாட்டான எண்ணங்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யப்பட்டதுன்னா நம்முடைய குணங்கள்ல என்ன செஞ்சோம், ஒரு விட்டு கொடுக்கிற குணங்கள். எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், இதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு. வறுமை, இந்த வறுமை எதிர்பாரானது செழிப்பு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த வறுமையிலே இருப்போம் அப்படின்னு முடிவெடுப்போம் சிலர். அப்போ இந்த வறுமையை போக்குவர சக்தி தேவனுடைய சிலைக்கு ஆவியான உட்பட்டவர்களுக்கு நம்ம செழிப்புக்கு நம்ம எப்படி போகிறோம். அல்லேலூயா. இப்போ செழிப்புக்கு கடவுள் எதிர்வானது அல்ல. அப்போ அந்த செழிப்பை கொடுக்கிறவர்களும் ஆவியானவர். ஆவியானவர் பசுமையை குறிக்கும், ஆவியானவர் நதியை குறிக்கும். ஆவியானவர் வந்தாலே அந்த வறண்ட இடம் செழிப்பான இடமும் மாறுது, அது செழிப்பாக மாறி. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஒரு சிலருக்கு செழிப்புனாலே பிடிக்காது. அப்போ அந்த வறுமையே வரும். வறுமையில் இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது, சர்ச்சை கட்ட முடியாது, எதுவுமே. அப்போ வறுமை எடுத்துக்கணும். காலமெல்லாம் கடவுள் வறுமையும் கடவுள் இல்லை, நம்ம ஆண்டவர் ஒரு செழிப்பின் ஆண்டவர். அல்லேலூயா. நம்மளை செழிக்க செய்கிறது. அல்லேலூயா. அப்போ செழிக்கிறதுக்கு நம்ம என்ன ஏற்பாடு பண்ணணும், அந்த ஏற்பாடுகளை நம்ம மைண்டில் அந்த செழிப்பை ஏற்றியாது. அல்லேலூயா. வறுமையே யோசிக்கக்கூடாது. வறுமை நாளைக்கு வறுமை அப்புறம் நாளைக்கு என்ன செய்வோம், அடுத்த வாரம் என்ன செய்வோம், அதான் நாளைக்கு புறப்படாது. அதுக்காக இருக்கிற பணத்தை செலவழிக்க சொல்லல ஆண்டவர். அதாவது திட்டங்கள் போடணும்னு சொல்றாரு. நம்ம திட்டங்கள் போடாம கையில 5000 எப்பவுமே வச்சிருக்கிறது சரி தெரியாது. நம்முடைய குடும்பத்தை செழிக்க வச்சணும், நம்ம பிள்ளைகளை செழிக்க வச்சணும், நம்ம சுற்றி இருக்கிற கூட பிறந்தவங்களுக்கு செழிக்க வச்சணும், நம்முடைய சபையை செழிக்க வச்சணும். அல்லேலூயா. செழிப்புக்கு கடவுள் நம்ம கொடுத்த செழிப்பை நோக்கி நம்ம போகணும். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். அதே இருக்கிறதெல்லாம் செலவழிச்சு போறது கிடையாது. அதான் சொல்றோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு செழிப்பு, அந்த எண்ணங்கள் வரும். நம்ம கீழே இருக்கிறோம், அடுத்த காட்சிகளா இருக்கும், அடுத்த காட்சிக்கு மேல வரும். அப்ப என்ன செய்யணும், ஒரு சில நிறைவுக்கு மேல வரும், பரிபூர்ணமான ஒரு சிந்தை. அல்லேலூயா. அப்ப இந்த இதெல்லாம் கொண்டாடும். அப்ப இயலாமை, கடைசி சொல்லி சீக்கிரம் இயலாமை, அந்த எடுத்தாலும் முடியாது. அப்ப ஆண்டு சொல்ற மத்திய 17:20 சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாதுன்னு சொல்றாரு. ஆண்டு சொல்ற உங்களால் கூடாத ஒன்றுமே இருக்காதுப்பான் அப்படின்னு சொல்றாரு. இயலாமை முடியாது முடியாது முடியாது, அப்படியே நம்ம இயலாமையிலே போயிட்டே இருப்போம்.